முனி, தமிழ். முனி, எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஐம் வெரி சாரி மோனி. இந்த மாதிரி டைமில் உன்னை ரொம்ப நொகச்சிட்டேன். நீ ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பல்ல? ஆமாம், ரொம்ப 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 கஷ்டமாக இருந்துச்சு. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே உங்ககிட்ட தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் முடியல. ஐம் சாரி மோனி, ரியலி சாரி. இப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? என்னால் அதை வார்த்தையால் விவரிக்கவே முடியாது. என் அப்பா கிட்ட தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தமிழ், இப்போ வீட்டுக்கு போயிடுவீங்களா? இப்போ அதை பற்றி எதுக்கு, விடு. இல்லை, எனக்கு தெரிஞ்சாகணும். நீங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்களா? நீ சொல்லு, நீ என்ன நினைக்கிற? உங்களுக்கு என்னை விட உங்கள் அம்மா தான் முக்கியம். போயிடுவீங்கன்னு தான் நினைக்கிறேன். நீ என்னை பற்றி புரிஞ்சுக்கிறது அவ்வளவுதானா? அப்போ அப்போ இங்கே இருப்பீங்களா? என் கூட தங்குவீங்களா? சேச்சா, நான் அப்படி சொல்லவே இல்லையே. அப்போ என்ன தான் சொல்ல வரீங்க? நம்ம ரெண்டு பேரும் இங்கேயும் தங்க போகிறதில்ல, எங்கள் அம்மா வீட்லேயும் தங்க போகிறதில்ல. தனியாக வீடு எடுத்துன்னு தங்கலாம், ஓகேவா? ஓகே. என்ன சந்தோஷப்படுவான்னு பார்த்தா இப்படி சொல்கிற? இல்லை, இப்போல்லாம் எனக்கு வேலை செய்கிறதுக்கு ஆகுறதில்ல. இங்கே இருந்தால் அம்மா எல்லாம் செஞ்சு கொடுக்குவாங்கல்ல, அங்கே வந்தால் எல்லாமே நானே செய்யணும். ஏன் நான் இல்லையா? நான் செஞ்சு தரமாட்டேன்? நீங்கள் செய்வீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டா நான் தனியாக இருப்பேன்ல. அப்படி போகிறப்போ உன்னை இங்கே விட்டுட்டு போகிறேன். அப்படியே உனக்கு ஏதாச்சும் உங்கள் அம்மாவோட ஹெல்ப் தேவைன்னா அவங்கள நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து செஞ்சு கொடுத்துட்டு போட்டோம். இப்போ ஓகே தானே? ஓகே தான். ஆனால் எப்படி எவ்வளோ சீக்கிரம் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணீங்க? நீ என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே என் ஃப்ரெண்டை பிடிச்சேன், ஒரு வீடை பார்த்தேன், அவ்வளோதான். உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்லை, இனிமே தான். ஃபர்ஸ்ட் உன்னை தான் பார்க்கணுன்னு ஓடி வந்தேன். மறுபடியும் ஐம் வெரி வெரி சாரி. பரவாயில்ல, இதோட 10 முறை கேட்டுட்டீங்க. யார்கிட்ட கேட்குறேன்? ஏன் மோனிஷா கிட்ட தானே. பரவாயில்ல. பாட்டி, டேய், வாடா வாடா. என்ன அதிசயமா இருக்கு, காலங்காத்தாலே வந்துட்டுருக்கீங்க. வாரக்கி, எப்படி இருக்க? பைரவி, இங்கே பாரு யார் வந்திருக்கா. அர்ஜுன், ராக்கி, வாடா. இப்போதான் இந்த அம்மாவை பார்க்கணுன்னு தோணுச்சா? என்ன பைரவி, அவனே எவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் வரான். நீ என்னடா நான் இப்படி முகத்தை வைக்கிற? பையன் வந்திருக்கான், சந்தோஷமாக வரவேற்கணும்ல. அதுவும் கல்யாண மாப்பிள்ளை வேற. ஆமாம் இல்லை, மறந்துட்டாத்த. என் பையனுக்கு கல்யாணம் நினைக்கவே சந்தோஷமாக இருக்கு. நீ நல்லா இருக்கணும்டா, நல்லா இருக்கணும். உனக்கே தெரியும் இல்லையாடா, உன் மேலே அவ ரொம்ப பாசம் வச்சிருக்கா, அதான். இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே பாட்டி. அம்மா எப்ப பாரு இவன் மேல ஓவரா பாசத்தை கொட்டி கொட்டி வளர்க்குவாங்களே. டேய், முறைக்கிறத நிறுத்திட்டு பேசுடா. கவின், இதென்ன சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்லம்மா, உங்க கையால சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு, அதான் ஒரு கட்டு கட்டிட்டு போலான்னு வந்தேன். இதுக்கு என்னடா, உனக்கு இல்லாததா? 2 பேரும் வாங்க உள்ள, இட்லி எடுத்து வைக்கிறேன், சாப்பிடுவீங்க. என்னம்மா இட்லியோட அனுப்பிடலான்னு பாக்குறீங்க பாத்தீங்களா? டேய், என் பையனை கூப்பிட்டுன்னு வந்திருக்கடா, உனக்கு விருந்தே வைக்கிறேன். சரி சரி பைரவி, இப்படி பேசினே இருந்தா எப்படி? போ, எல்லாம் தயார் பண்ண. சரிங்க அத்தை. அர்ஜுன், பார்ப்பா, ராக்கி வந்திருக்கான். ஓ, வந்துட்டானா? ரொம்ப சந்தோஷம். என்ன சார், எப்படி இருக்கீங்க? பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறான் பாரு. எங்களுக்கு என்ன, நாங்க சூப்பரா இருக்கோம். ட்ரீட்மெண்ட் எல்லாம் எப்படி? என்ன ட்ரீட்மெண்ட்ப்பா? அது ஒன்றும் இல்லை பாட்டி. எங்களுக்கு முடி கொட்டு ஜாஸ்தி. அதான் அண்ணன் ஒரு இடம் சொல்லியிருந்தாரு, அந்த இடத்துல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்தோம். அதான் எப்படின்னு கேட்குறாரு. என்ன பசங்களோ போங்கப்பா, இப்பெல்லாம் சத்தானது எங்கே சாப்பிட்றீங்க? அதான் முடி கொட்டு ஜாஸ்தியாக இருக்கும். இனி நல்லா சாப்பிடணும். நீயும் தாண்டா கவின். சரிங்க பாட்டி, நீங்க சொல்லிட்டீங்கல்ல. எப்போ பாரு வெளியே சாப்பிட்றது, இந்த பரோட்டா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பர்கர் இப்படியெல்லாம் தின்னா எங்கே இந்த முடி வளரும்? இருக்கிற முடி கூட கொட்டி தான் போகும். வீட்டில் ஆரோக்கியமானதை சமைச்சு சாப்பிட்டா எல்லாமே நல்லாயிருக்கும்.
என்ன பாட்டி, வீட்டுக்கு வந்த பேரனை இப்படி நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? போங்க, உள்ள போய் அவனுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுங்க. நான் எதுக்குப்பா, அதான் உங்க அம்மா போயிருக்கால. அவங்களுக்கு கூட மாட ஒத்தாசையா இருங்க, போங்க. என்னை இங்கேருந்து துரத்தணும் அதானே? போறேன்ப்பா. பாட்டி கற்பூரம் கப்புன்னு பிடிச்சிட்டீங்க. போங்க போங்க. என்ன சார், கொடுத்த டோஸில் காலையிலேயே வந்து இறங்கிட்டீங்க? இங்க பாருங்க, உங்களுக்கெல்லாம் பயந்து நான் இங்கே வரல. என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்றதுக்காக தான் வந்திருக்கேன். ஓவரா சீன் போடாதீங்க. வாட் எவர், வந்து சேர்ந்துட்டியா? அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறான்னு ஓசிலேயே தங்கிடலான்னு நினைக்க கூடாது. நீங்க 2 பேரும் இங்க தங்கறதுக்கு கொஞ்சம் வேலைங்க இருக்கு, அதெல்லாம் பண்ணணும். புரிஞ்சுதா? ஓசில யாரும் சோறு போட மாட்டாங்க. நீ உன் படிப்பை முடிக்கிறியோ விடுறியோ அது உனக்கு பொறுத்தது. பட் யூ ஹாவ் டு ஒர்க். என்ன, நான் வேலை செய்யணுமா? எஸ், இன் மை கம்பெனி அண்டர் மீ. உங்களுக்கு கீழே நான் வேலை பார்க்கணுமா? சான்ஸே இல்லை. அப்போ போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியதுதான். இங்க பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஓவரா பண்ணாதீங்க. ஆனா அவன் கெடுக்கிறான்னா அவனுக்கு ஒரு வேலையை மட்டும் போட்டு கொடுத்துருங்க. அவன் படிப்பை நான் எப்படியாவது முடிக்க வச்சிடுறேன். குட். உன் ஃப்ரெண்டுக்கு இருக்கிற அக்கறை கூட உனக்கு இல்லையே. ஓகே, இன்னும் 2 டேஸில் கல்யாணம். கெட் ரெடி புது மாப்பிள்ள. அண்ணா, அந்த 2 டேஸ் வரைக்கும் நான் இவன் கூட இங்கே ஸ்டே பண்ணிக்கலாமா? என்னடா கேள்வி இது? யூ கேன். தேங்க்ஸ்ண்ணா. ஓகே, கேரி ஆன். டேய், இவன் பண்றது ரொம்ப ஓவர்டா. என்னாலலாம் சகிச்சுக்கின்னு இருக்க முடியாது. மச்சான், நீ பண்ண வேலைக்கு உனக்கு வேலையும் கொடுத்து உனக்கு கல்யாணமும் பண்ணி வைக்கிறாரு பாரு. இதுவும் பேசுவ, இன்னமும் பேசுவ. அதுக்குன்னு நான் என்ன இவனோட அடிமையா? நீ ஏன்டா அதெல்லாம் நினைக்கிற? உன் லைஃபை நினை, அவ்வளோதான். கவின், ராக்கி, வாங்கப்பா, வந்து சாப்பிடுங்க வாங்க. வாடா, அம்மா கூப்பிடுறாங்க. குட் மார்னிங் அர்ஜுன் சார். வெரி குட் மார்னிங் பிருந்தா. எல்லாரும் வந்துட்டாங்களா? இல்லை சார், ஆக்சுவலி நீங்கள் தான் சீக்கிரம் இன்னைக்கு. சரி, வாட் அபவுட் மனோ? அவர் இன்னும் வரலையே சார். அவர் எப்பவுமே லேட்டாக தானே வருவார். ஏன் அவர் மட்டும் ஸ்பெஷல்? அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது சார். கிறிஸ் சாரும் மனோ சாரும் எப்பவுமே லேட்டாக தான் வருவாங்க. சரி, அவரை உடனே வர சொல்லுங்க. சார் இப்போ தான் ஃபோன் பண்ணாரு. ஒரு 11 o'clock அப்படி வராராம். வாட் இஸ் திஸ் பிருந்தா? அவங்களும் நம்ம கம்பெனியோட ஸ்டாஃப் தானே. அவங்களுக்கு மட்டும் ஏன் இந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்? ஐ வாண்ட் ஹிம் டு பி ஹியர் ரைட் நவ். அப்புறம் ஒரு மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணுங்க. சார் இப்போ சடனாக சொன்னீங்கன்னா எப்படி? மீட்டிங்னா பிஃபோரே சொல்லியிருந்தா நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன்ல. நோ வரிஸ் பிருந்தா, டேக் யூர் டைம். பட் ப்ரிப்பேர் ஃபார் அ மீட்டிங். நான் எல்லா ஸ்டாஃப்ஸ்கிட்டையும் பேசணும். ஓகே ஓகே சார், ஷியோர். அப்புறம் அந்த மனோவை சீக்கிரமா வர சொல்லுங்க. நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சார். குட். என்ன ஆச்சுன்னு தெரியலையே, காலையிலேயே மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாரு. யாராச்சும் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டாங்களா? ஜென்ரலாக மீட்டிங் போட்டால் கிளின்னு கிளிக்குவாங்க. இங்கே எப்படின்னு தெரியல. குட் மார்னிங் பிருந்தா மேடம். குட் மார்னிங் அருள். என்ன வெல்கம் பண்ண இங்கேயே நின்றுட்டீங்க போல. அவ்வளோ பெரிய விஐபி ஆயிட்டுனா என்ன நானு? நினப்பு தான். என்ன கொஞ்சம் டென்ஷனா இருக்கிற மாதிரி தெரியுது? ஆமாம், நேற்று எதனா பிரச்சனை ஆச்சா? அர்ஜுன் சார் காலையிலேயே வந்து மீட்டிங் அரேஞ்ச் பண்ணேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. மீட்டிங்கா? ம், ஆமாடா. என்ன, எதனா பிரச்சனையா? ஆமா மேடம், நேற்று ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. என்னடா, என்ன அது? அது வந்து மனோ சார் வந்தனா மேடம் கிட்ட ஒரு ஃபைல் ஃபினிஷ் பண்ணுங்கன்னு கொடுத்துட்டு போனாங்க. ஆமாம், அது எனக்கும் தெரியும். நேற்று நான் வந்தனாவை பார்க்கல, அப்படியே வீட்டுக்கு போயிட்டேன். அவங்க ஃபினிஷ் பண்ணிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணின்னு இருந்தாங்க. ஆனால் மனோ சார் வரல. ஐயோ, அப்புறமா? ஃபோன் பண்ணா கூட ரெஸ்பான்ஸ் இல்லை. கிறிஸ் சார் கிட்ட சொல்லி அப்புறமா தான் அவங்க வீட்டுக்கு கிளம்புனாங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஓ அப்படியா? அதான் சார் பயங்கர கோபத்தில் இருந்தார் போல. என்ன எதனா திட்டினாரா? வந்தவண்ண மனோ சாரை தான் கேட்டாரு. ஆமா, வந்துட்டாரா மனோ சார்? இல்லடா, இன்னைக்குன்னு பார்த்து அவர் ஃபோன் பண்ணி நான் ஒரு 11 o'clock அப்படி வரேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் சார் என்னடான்னா அவரை சீக்கிரமாக வர சொல்லுங்கன்னு சொல்லின்னு இருக்காரு. இன்னைக்கு பாவம் மனோ சார். என்ன இருந்தாலும் அவர் பண்ணது தப்பு தானே. ஒன்று வரேன் இல்லைன்னு சொல்லணும். அவங்க எவ்வளோ நேரம்னு வெயிட் பண்ணுவாங்க? உங்ககிட்ட 2 வீலர் கூட இல்லை. இருந்தாலும் லேட் நைட்டில் எப்படி போவாங்க? அதெல்லாம் இந்த சார் கொஞ்சம் திங்க் பண்ணணும்ல.
என்னமோடா வந்த நாள்லேருந்தே வந்தனாக்கும் மனோசருக்கும் முட்டிக்கிட்டே இருக்கு, என்னன்னு தெரியல. சரி மேடம், நான் போய் என் வேலையை பார்க்குறேன். காலையிலேயே உங்ககிட்ட நின்று கதை அடிக்கிறேன்னு தெரிஞ்சிச்சு, எனக்கும் நல்லா டோஸ் விழும். சரி சரிடா, போ.